ரியல்மிலேருந்து பட்ஸ் இயர்5 அப்படிங்கிற ட்ரூ வைர்லெஸ் இயர்பட்ஸ் நீங்க நம்ம கையில இருக்கு. இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸை பத்தின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிருங்க. முதல்ல இயர்பட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃப்ரண்ட் சைட் காட்டிருக்காங்க. பேக் சைடுல பிரைசிங் மாதிரியான சில டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா ஆக்சுவலான பிரைஸ் இதோட கம்மி தான். அது என்ன அப்படிங்கறத வீடியோட இடையில சொல்றேன். அப்படி பாக்ஸோட சைடு பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து 50 டெசிபலுக்கான நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது போ 12.4 mm கான டிரைவர்ஸ் 6 மைக் கொண்ட ENC சப்போர்ட்டும் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது என்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அடிஷனல் இயர் டிப்ஸ், சார்ஜ் பண்ணுற USB Type A to Type C கேபிள், அது போக இயர்பட்ஸ் மாதிரியான விஷயங்கள் வருது. இந்த இயர்பட்ஸ்க்கு IPX5 கான ரேட்டிங் இருக்கு. ஆனா லைட்டா தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. இது போக டியூவல் டிவைஸ் கனெக்டிவிட்டியும் இருக்கு. அதாவது அட் அ டைம்ல 2 டிவைசஸ் கூட வந்து பேர் பண்ணி வைக்க முடியும். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஆர்டிக் ஒயிட் அப்படிங்கிற ஒயிட் கலர் இருக்கு. இது போக டீப் சி ப்ளூ அப்படிங்கிற ப்ளூ கலரும் இருக்கு. இயர்பட்ஸோட ஃப்ரண்ட் சைட் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மியோட லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாட்டம் சைட்ல LED லைட் இருக்கு. நமக்கு பேட்டரி மாதிரியான இண்டிகேஷன் பார்க்கறதுக்காக. மேலும் இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து நமக்கு ரியல்மி லிங்க் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் கொடுக்காங்க. போன் கூட வச்சு கனெக்ட் பண்ணி வச்சீங்கன்னா அதுல வந்து பல விதமான கஸ்டமைசேஷன் பண்ணலாம்னு சொல்றாங்க. குறிப்பா நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்றதுக்கும் பேஸ் பூஸ்ட் பிளஸ் அப்படிங்கிற மோட்ஸ் ஆன் பண்றது மாதிரி பல விதமான விஷயங்கள் மேனேஜ் பண்ண முடியும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேலும் நீங்க இயர்பட்ஸ்ல பாக்குற மாதிரி ஒவ்வொரு இயர்பட்ஸ்லயும் 3 மைக்ஸ் இருக்கு. மொத்தமாக 6 மைக் இருக்கு. அதாவது ENC சப்போர்ட்டுக்காக இது கொடுத்திருக்காங்க. நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக இந்த ENC வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லணும். வெளியே உள்ள தேவையில்லாத நாய்ஸ் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி நல்லாவே ஒரு குவாலிட்டியான அவுட்புட் வந்து கிடைச்சது. அது போக இந்த இயர்பட்ஸ் வந்து 12.4 mm கான டைட்டானியஸ் டிரைவர் கொடுத்திருக்காங்க. இந்த டிரைவர்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. கிளாரிட்டி முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு சொன்னோம். பேஸ் வந்து ஒரு நார்மலா இருந்துச்சு, குறை சொல்ற மாதிரி இல்ல. மற்றபடி ரொம்ப தம்பிங்கான பேஸ் வந்து இதுல இருந்து எதிர்பார்க்க முடியாது. இது போக இயர்பட்ஸ் நமக்கு 45 மில்லி செகண்டுக்கான லோ லேட்டன்சி கேமிங் மோடும் கொடுக்குறாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. கேமிங் விளையாடும் போது இன்ஸ்டன்ட்டாக அந்த சவுண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ்லாம் நமக்கு கிடைச்சது. இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி ரன் ஆகுது. AAC SBC ஆடியோ கோடிக் சப்போர்ட் இதுல இருக்கு. மேலும் இயர்பட்ஸ் பொறுத்து நமக்கு வந்து ஃபுல்லாக டச் கண்ட்ரோல்ஸ் தான் வருது. அடுத்தபடியா பேட்டரி லைஃப் பத்தி பேசலாம். இந்த இயர்பட்ஸ்ல வந்து ANC இல்லாம யூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ல இருந்து 6.5 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஒருவேளை ஆன்டி நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வரையும் நமக்கு வந்து பேட்டரி லைஃப் கிடைக்குது. மேலும் மொத்தமா கேஸோட சேர்த்து பார்க்கும்போது 38 மணி நேரம் டோட்டல் பிளேபேக் டைம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நேரம் லாங் டைம் யூசேஜுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ எந்த விதமான பெயினும் இல்லை. ஸோ லாங் டைம் யூசேஜுக்கும் இந்த இயர்பட்ஸ் நல்லாவே இருக்கு. கடைசியா இந்த இயர்பட்ஸோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 3699 அப்படிங்கிற விலையில அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்க இந்த ரியல்மியோட பட்ஸ் இயர்5 பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்ற வீடியோவில் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.